வணக்கம், TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புன்னு வர வைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Oppo A31. அந்த மொபைல் வந்து என் ஃப்ரெண்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாரு. வழக்கமாகவே நான் தான் ரிவ்யூ பண்ணுவேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வந்து அவர் யூசேஜுக்கு அது மொபைல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாரு. வணக்கம், என் பேர் கோகுல்ராஜ். இந்த ஃபோன் நான் வந்து ஒரு வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இப்போ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த மொபைலில் நீங்கள் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அவர்கிட்ட கேட்போம். இந்த மொபைலோட டிசைன் எப்படி இருந்துச்சு? டிசைன் செமையாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பில் இல்லாமல் ஒரு ஓவல் ஷேப் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு எனக்கு. டிஸ்பிளே ஓகே, பேக் அந்த பேனலில் அது எப்படி இருக்குது டிசைனு? பேக் பேனலும் நல்லா தான் இருக்குது டிசைனு. ஆனால் பிளாஸ்டிக் தானே அது பில்ட்டு? பிளாஸ்டிக் தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இது வெயிட் வந்து 186 கிராம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு கையில் எடுக்கிறதுக்கு எப்படி யூஸ்ஃபுல்? வெயிட்லாம் ஓரளவு லெஸ்ஸாக தான் இருக்குது. ரொம்ப லெஸ்ன்னு சொல்ல முடியாது, ஓரளவு வெயிட். மொபைலோட மொத்த ஹைட் வந்து எப்படி அதிகமாக இருக்கா இல்லை ரொம்ப சின்னதாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது? அதிகமாக தான் இருக்குது. ஹைட் வந்து அதிகம் தான். ஹைட் வந்து அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பெரிய மொபைல், அதையும் தெரிஞ்சுக்கங்க. பெரிய மொபைல். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோல்டா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அவர் வந்து டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருக்காரு. எதுக்குமே சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டியிருக்காரு. நீங்களும் வேணும்னா அதை வந்து ஒட்டிக்கலாம், அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? டிஸ்பிளே செமையாக இருக்குது. டிஸ்பிளே கிளாரிட்டி அந்த மற்ற விஷயம்லாம் எப்படி இருக்குது? கிளாரிட்டி செம்மையாக இருக்குது. ஆனால் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD இல்லை. அது வந்து ஒரு மைனஸு. பட் இருந்தாலுமே கிளாரிட்டி ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. அது வந்து பெருசாக குறை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிரைட்னஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா 480 நிட்ஸில் இருக்குது. அண்ட் அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது வந்து பிரைட்னஸ்லாம் எப்படி இருக்குது? பார்க்குற மாதிரி இருக்கா இல்லை ரொம்ப லோவாக இருக்கா இல்லை எப்படி? பார்க்குற மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் எல்லாமே நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 89% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன்லேயே வந்து சொன்னார், அதாவது அந்த டிஸ்பிளே வந்து ரொம்பவே அந்த பிரசில் ரொம்பவே சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் 89% அப்படிங்கிறது ஓகே தான். இன்ஃபினிட்டி V நாட்ச் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதில் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. Type-C வந்து கொடுக்கல. கண்டிப்பாக அது வந்து ஒரு மைனஸ் தான். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் Type-C எல்லா மொபைல்லையுமே வந்துருச்சு. பட் இதில் இன்னும் மைக்ரோ USB இருக்கிறது கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான். பட் இருந்தாலுமே 4100 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களோட யூசேஜுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது யூசேஜ் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து 0 to 100 வந்து 1 ஹவரில் ஏறுது. அதில் வந்து அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் எதுவும் கொடுக்கல. இது வந்து நார்மல் சார்ஜர் தான், நார்மல் அடாப்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இல்லை வந்து கிடையாது. பட் இருந்தாலுமே அவர் சொல்கிற கணக்குப்படி ஒரு 1 ஹவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் பேட்டரி பேக்கப் எவ்வளோ வந்துச்சு? இது வந்து நீங்கள் 100% சார்ஜ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணும்போது, அதாவது ஃபுல்லாக 0 வரைக்கும் ட்ரெயின் பண்ணும்போது எவ்வளோ அது டைம் வந்து வருது? 3 hours கேமிங் பண்ணாரு. ஓகே, அதில் மீதி இந்த சார்ஜர் வந்து 30% இருந்துச்சு. 3 hours கேமிங் பண்ணி 30% சார்ஜ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 hours நார்மல் யூசேஜுக்கு வரும். நீங்களும் கேமிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் ஆகும், அதாவே வந்து சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் கேமிங் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சா? ஹீட் ஆகுறது அந்த மாதிரி ஏதாச்சும் கிடையாது? ஹீட்டிங்லாம் கிடையவே கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek உடைய Helio P35 அப்படிங்கிற அந்த ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியான ப்ராசஸர் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் பழைய ப்ராசஸரும் கூட. பட் இருந்தாலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும்? ஸ்பீடாக தான் இருக்குது. ஸ்பீட் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் AnTuTu ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 lakh கிட்ட தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நான் சும்மா Redmi 6A தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 6A வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ 6Aலேருந்து இது வந்து உங்களுக்கு எப்படி அப்கிரேடாக தெரியுதா? பெர்ஃபார்மன்ஸில் நல்லா டெவலப்மெண்ட். 6Aலேருந்து நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெரிய அளவில் தெரியும். பட் இருந்தாலுமே இந்த விலைக்கு அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்த ப்ராசஸர் அப்படிங்கிறது. பட் இருந்தாலுமே டே டு டே யூஸேஜ் நீங்கள் பண்ணும்போது ஓகே தான். கேமிங்குமே ஓரளவுக்கு சின்ன கேமிங் எல்லாமே லேக் இல்லாமல் பண்ணலாம், அப்படி தானே? லேக் இல்லாமல் கேமிங் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட கேமரா பொறுத்த வரைக்கும் 12+2+2 அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமராவில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? ஃபோட்டோஸ் குவாலிட்டியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, நீங்கள் வீடியோ எடுக்கும்போது வீடியோடைய கிளாரிட்டி எப்படி இருக்குது? வீடியோ எவ்வளோ தூரம் வருது? 1080 வருதா இல்லை 4K வரைக்கும் வருதா? அப்படி இல்லை, 1080 வருது. 1080 தான் வருது. 4K வீடியோ ரெக்கார்டிங் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 1080 இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது அது நல்ல கிளாரிட்டியில் இருக்குது, அதையும் சொல்லியிருக்காரு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலாக அந்த பிரைமரி கேமரா மட்டும் வைட் ஆங்கிள், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மேக்ரோ லென்ஸு, அண்ட் இன்னொன்று வந்து டெப்த் சென்சிங்கு. ஸோ என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஒரு 2 MP கொடுத்துருந்தாங்க அல்லது 5 MP கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஏன் அல்ட்ரா வைட் கொடுக்காம இந்த மாதிரி ட்ரிபிள் கேமரா கொடுக்குறது கண்டிப்பாக ஒரு மைனஸாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமராலேருந்து வரக்கூடிய இமேஜ் அவுட்புட் எப்படி இருக்குது?
நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஜூமிங்க்கும் வந்து நமக்கு உடையில போடும். ஜூம் பண்ணாலுமே அது கிளாரிட்டி வந்து உடையலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எவ்வளோ தூரம் ஜூம் பண்ணலாம்? 5x ஜூமிங் இருக்கா இல்லை எப்படி? இருக்குது, 5x வரைக்கும் ஜூமிங் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் கேமராவும் நல்லாயிருக்கு, பேக் கேமராவும் நல்லாயிருக்கு. ஓரளவு டீசெண்டான இமேஜ் அவுட்புட் இதுலேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சிம் ட்ரே ஆக்சுவலாக எப்படி கொடுத்துருக்காங்க? 2 சிம் கார்டு ப்ளஸ் ஒரு SD கார்டு போடலாமா, இல்லை 2 சிம் கார்டு மட்டும் தான் போடணும்? சிம் கார்டு ஒரு SD கார்டு போடணும். அதாவது டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் 2 சிம்மு ப்ளஸ் இன்னொரு SD கார்டு கூட தாராளமாக போட்டுக்கலாம். அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு? எப்படி? நல்லாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே, இதில் இப்போ ப்ளூடூத்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 இருக்குது. நீங்கள் ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு? நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நல்லா இருக்குது. அண்ட் இதோட நெட் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருந்துச்சு? ஏன்னா இதில் 4G VoLTE கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேருந்து வரக்கூடிய இந்த மோடம் ஸ்பீடு, நெட்டு ஸ்பீட்லாம் வந்து எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்ட் கால் குவாலிட்டி வந்து எப்படி இருந்துச்சு? கால் நீங்கள் பேசும்போது இன்டரப்ட் ஆகுது அந்த மாதிரி கிளியராக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக கால் குவாலிட்டி வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே அந்த கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகே தான், எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வைஃபைல நீங்கள் யூஸ் பண்ணும்போது, வைஃபை கனெக்ட் பண்ணி இந்த மொபைலை யூஸ் பண்ணும்போது அதுவும் தாராளமாக ஸ்பீடாக தான் இருக்குது. அதுவும் நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த வைஃபை 5 வந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வைஃபை 6 வந்து கிடையாது. 6 வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மொபைலில் இருக்குது. இது கொஞ்சம் பழைய மொபைல். இது வந்து 2020 மார்ச் மாதம் லான்ச் பண்ணப்பட்ட மொபைல் அப்படிங்கிறதுனால அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் ஓகே, சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த மொபைலுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மொபைலில் ColorOS 6.1 கொடுத்துருக்காங்க. Android 9 பேசிஸில் தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆக்சுவலாக ரன் ஆகுது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சதா? Android 10 அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைச்சதா? இன்னும் 9ல் தான் இருக்குது. நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பேட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அக்டோபர் பேட்சில் இந்த Android 9 இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மைனஸ் தான். பட் இன்னும் சில பேருக்கு Android 10 மேபி கிடைச்சிருக்கலாம். பட் இவர் வாங்கின வரைக்கும் இன்னும் Android 10 கிடைக்கல. இவர் Android 9 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு? நல்லா இருக்கா இல்லை எப்படி? சாஃப்ட்வேர் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ சாஃப்ட்வேர் வந்து அந்த அளவுக்கு சரியாக ஆப்டிமைஸ் பண்ணல. அண்ட் இந்த கேமராலாம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய ஐகான், அந்த தீம் வந்து அவருக்கு அவ்வளோன்னு பிடிக்கல. அவர் ஃபர்ஸ்ட் வாங்கினோன்னே என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு, அந்த தீமிங் வந்து அவ்வளோன்னு அந்தளவுக்கு இல்லை. இப்போ ரியல்மிலாம் வாங்கினீங்கன்னா அதில் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது ஓப்போவில் ColorOS வந்து அந்தளவுக்கு பர்சனலாக ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து இல்லை. பட் இருந்தாலுமே யூஸ் பண்ணும்போது ஓகே, ஒரு நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கல, அவருக்கும் பர்சனலாக உங்களுக்கும் வந்து பிடிக்கல, அதுதானே? ஓகே, நெக்ஸ்ட் இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 120GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4GB ரேம் வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்து. அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது? ஒரு ஆப்பை நீங்கள் ரேமில் வச்சுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது, அதுவுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இது ஸ்டோரேஜ் 128GB கொடுத்துருக்காங்க. இந்த 128GBயில் இப்போ உங்களோட யூசேஜுக்கு எவ்வளோ வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து இருந்து? 105GB ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து இதில் வந்து இருந்துட்டு இருக்கு இந்த மொபைலில். 120 நீங்கள் வாங்கினீங்கன்னா 105 ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் கேம் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் 101 அதான் எல்லா கேமு ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணால் கூட உங்களுக்கு 105GB ஃப்ரீயாக இருக்குது. இவரோட யூசேஜுக்கு உங்களோட யூசேஜுக்கு தக்க மாதிரி அது வந்து மாறிக்கும். இதெல்லாமே உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் என்ன கேட்டிங்கன்னா 64GB உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ 105GB ஃப்ரீயாக இருக்குது. அப்போ 64 கரெக்டாக இருக்கும். 65 போதுமானதான். ஸோ அதனால் நீங்கள் 128 எடுக்கிறதுக்கு உங்களோட யூசேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா தாராளமாக எடுக்கலாம். அண்ட் ஃபைனலி இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எவ்வளோத்துக்கு வாங்கினீங்க இந்த மொபைல்? ஆக்சுவலாக நான் 12க்கு தான் வாங்கினேன். 12,000க்கு இவர் வந்து இந்த மொபைலை வாங்கிட்டாரு. எப்படி ரீட்டெயிலில் வாங்கினீங்கன்னா இல்லை ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா? ரீட்டெயிலில் தான் வாங்கினேன். ரீட்டெயிலில் கடைக்கு போய் வந்து வாங்கிட்டாரு. ஸோ நான் விசாரித்த வரைக்கும் உங்களுக்கு ரிலையன்ஸ் டிஜிட்டலில் இப்போ வந்து 12,000 உங்களுக்கு அவைலபிளாக இருந்துகிட்ருக்கு. பட் நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டாடா கிளிக்கில் பார்த்தீங்கன்னா 12,500 அரௌண்ட் அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 12,000 ரேஞ்சில் வரும். ஸோ ஓகே, இப்போ ஓவரால் இந்த மொபைல் வந்து இந்த ஸ்பெக்கெல்லாம் சேர்த்து இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத அவர்கிட்ட வந்து கேட்டுடலாம். ஸோ இந்த மொபைல் எப்படி சொல்லுங்க, ஒர்த்தா இல்லையா? வந்து 10,000க்கு ஒர்த்தான மொபைல் நான் சொல்கிறேன். ஸோ 10,000 ப்ரைஸிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 12,000 இது கொஞ்சம் அதிகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னுடைய கருத்தும் அதே தான். இதோடைய ப்ராசஸர் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே மொபைல் ஓரளவு நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. மொபைல் நல்லா தான் இருக்குது. பட் இதோட ப்ரைஸிங் ரொம்ப ஹை பண்ணி வச்சிருக்கிற மாதிரி வந்து பர்சனலாக எனக்கு தோணுது. ஸோ அவரும் அதான் சொல்லியிருக்காரு, 10,000 வச்சுருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது அண்ட் மேபி உங்களுக்கு நியூ இயர் ஆஃபரில் ஒரு 10,000 8,000 அந்த ரேஞ்சில் கிடச்சிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஓவரால் இந்த மொபைல் நீங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் மைனஸ், அதாவது உங்களுக்கு அவ்வளோ நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா எதாவது வந்து சொல்லுவீங்க? இப்போ மைனஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பீக்கர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேமிங் ஆடும்போது கண்டிப்பாக இப்படி தான் வச்சு விளாடுவோம். அப்போதைக்கு இந்த கை வந்து கரெக்டாக ஸ்பீக்கரில் போய் லாக் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு வந்து. அப்புறம் அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிம் ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வேறு ஒன்றும் கிடையாது மைனஸ்ன்னா சொல்லப்போனால். பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க பின்னாடி, அதுவுமே குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான்.
வேற ஒரு மைனஸ்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் சொல்கிறது 100% கரெக்ட். என்னோட மொபைல்லே அப்படி தான் வந்துருக்கு. இப்போ ரியல்மி எல்லாமே ஒன் ப்ளஸில் கூட அப்படி தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு சிங்கிள் சைடில் கொடுக்கறனால கேமிங் விளாடும்போது அதை அடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு மைனஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஃபோன்லேயுமே இருக்குது. இந்த ஃபோன்லேயும் அந்த ஒரு மைனஸ் இருக்குது. அண்ட் பிளாஸ்டிக் அதை சொல்லியிருக்காரு. அண்ட் இதில் ப்ளஸ் அப்படின்னா எது சொல்லுவீங்க? இது வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா எது வந்து சொல்லுவீங்க? பிடிச்சது வந்து எனக்கு இந்த இது ஓவல் ஷேப்பில், அதாவது அந்த நார்ச் டிஸ்பிளே வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஃபுல் டிஸ்பிளே வருது அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்கிறாரு. பின்னாடி டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒரு வைப்ரேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த பின்னாடி இருக்கக்கூடிய டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் நல்லா தான் இருக்குது. பட் ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் கூட பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். பட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, அவரே சொல்லிட்டாரு. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.